விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் சமீபத்தில செல்வ பெருந்தகை அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார். அவர் சந்தித்ததே திமுக கூட்டணி கட்சிகள் வட்டாரத்திலும், அரசியல் களத்திலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு ஒரு கருத்து சொல்றாரு. ராமதாஸ் அவர்களும், திருமாவளவன் அவர்களும் ஒன்றிணைந்து திமுக கூட்டணி வரணும். திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை பாமக இருக்கும் அணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. 2 பேரும் ஒரு இடத்துல வரணும், ஒண்ணு சேரணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது செல்வமா அந்த முடிவை எடுத்திருப்பாரா? தெரியலையே. அவர் காங்கிரஸ் லீடர். என் கீழ யார் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். யார் முடிவு பண்ணணும்? பெரிய அண்ணன் முடிவு பண்ணணும். திமுக. யார்? ராகுல் காந்தி. திமுக. இவங்க இங்க தான் சார் இருக்காங்க. இன்னொரு ஆளும் சேர்ந்து என் கூட இருக்கணுமா? இல்ல கூட்டணியின் தலைமை காங்கிரஸா? அப்படியா? இவர் காங்கிரஸ் கட்சி தலைவரால போய் பார்த்திருக்காரு. கூட்டணியோட ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கலல்ல. இது சாதாரண டைம்ல இல்ல. தேர்தல் டைமும் இல்லையே. கூட்டணிக்கான டைம்ல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து போச்சுல. இவர் அங்க போறாரு, இவர் இங்க போறாரு, இவர் வந்து சமாதானம் பண்ண போறாரு. எல்லாம் தேர்தல் கூட்டணி வியூகம் அமைக்கிறாங்க. அப்படித்தானே பேசுறாங்க. இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின், செல்வ பெருந்தகையா போனாரா, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி அவர் ஆள் பிடிக்க போனாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திமுகவின் அந்த ஒப்புதல் இல்லாமல், அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் செல்வ பெருந்தகை போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க ஒரு செய்தி சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நானும் பல இடங்களை விசாரிச்சு பார்த்தேன். உண்மைன்னு சொல்றாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு திருமாவளவன் வந்து மருத்துவர் ஐயாவை சந்தித்தார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அப்போ திருமாவளவன்னா அப்புறம் இந்த திருமாவளவன் தான் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணனும் திருமாவளவனும் ஒருத்தருக்கிறாரு. அவர் போய் ஏற்கனவே எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே, அந்த இதில் போய் அவர் பார்த்தாரு. அப்புறம் நான் அதை அண்ணங்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், வேல்முருகன்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸாக்டாக செல்வ பெருந்தகை பார்த்த அன்றைக்கு முதல் நாள் திருமாவளவன் மருத்துவரை பார்த்ததாக ஒரு செய்தி. எந்த திருமாவளவன் இது? எழுச்சி தமிழர். உண்மைங்களா? அதுதான் சொல்லணும். பல பேர் உண்மைன்றாங்க, பல பேர் இல்லைன்றாங்க. நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். அவர் சந்திக்கக்கூடாத ஆளும் இல்லை. மருத்துவர் எப்படின்னு நமக்கு தெரியாது, எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் எப்படி சார் சந்திப்பார்? கூட்டணிக்குள்ளே போக மாட்டேன்றார். அவர் போய் ராமதாஸ் அவர்கள் அதுவும் ரகசியமா சந்திச்சிருவாரா? சரிக்கா. அப்புறம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் நின்னாரு. அப்போ என்ன பண்ணாருன்னு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்க சார். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. வெளியில் பேசி இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சார். இப்போ டிவி டிபேட்லாம் பேசுகிறாங்கல்ல, எலி மூலியமாக தானே பேசிக்கிறாங்க. ஆஃப் த கேமரா முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒன்றா தான் சிரிச்சிக்கின்னு டிஏகே சாப்பிட்டு போவாங்க. அதுதான் அரசியல். அப்போது கொள்கை வேறு, கூட்டணி வேறு. தேர்தல் நிற்பது எதற்காக? வெற்றி பெறுவதற்காக. இப்போ அவங்க சொல்லிடுவாங்களா கடைசியில், எங்களுக்குள்ள ஒரு மினிமம் அஜெண்டாவில் நாங்கள் இணைகிறோம். இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சுருக்காங்கல்ல. டக்குன்னு அதை எடுத்து போட்ட வேண்டியதுதான். பிஜேபி உள்ள வந்துடும். இதை விட்டோம்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் என்ன சொல்ல போகிறீங்க? சரிதாங்க, நீங்கள் சொன்னால் சரிதாங்க அப்படின்னு போக வேண்டியது தான். அப்போது செல்வ பெருந்தகை போய் பார்த்தது, நீங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் கொடுக்குற இடத்துல இருந்தது, இப்போ நம்ம கேட்குற இடத்துல இருக்கோம். கேட்குற இடத்துல பிச்சை கேட்குற இடத்துல இருக்கணும். அப்படி தானே? பிச்சை போட்ட இடத்துல இருந்தோம். அதுக்கு அர்த்தம் அதுதான். தொகுதி சார். அதான் சார், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார். நம்ம போட்ட இடத்துல இருந்தோம், நம்முடைய கை இப்படி இருந்து போட்டுது, இப்போ நம்ம கை இப்படி இருந்து வாங்குது. அதால் நாம் வந்து நம்ம தனித்தன்மையை நிரூபிக்கணும்லாம் இடையில கொஞ்சம் பிரச்சனை வந்து தெரியுமா? காமராஜர் ஆட்சியை நிறுவனம்னு அப்போ யார் சொன்னது? நடப்பதே காமராஜர் ஆட்சி தாங்க. யார் சொன்னாங்க? அப்போது செல்வம் அவர்கள் திமுகவின் ஒப்புதல் இல்லாமல் போய் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இது கூட்டணியில் அவரை பேசி பணிய வைப்பதற்காக அப்படின்னு கூட எடுத்துக்க வேணாம். சும்மா ஆளாளுக்கு ஒரு குழப்பம் பண்ணுறீங்க, நாங்களும் ஒரு குழப்பம் பண்ணி 4 பேர் அப்படி இப்படி சுற்றுங்களேன், அப்படி கூட இருக்கலாம். அதால்
தொடர்ந்து திருமாவளவன் ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி வெளியில் பேசுகிறாரு. திமுக கூட்டணிக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் உண்மையில் அவர் திமுகவை விட்டு வரமாட்டார். இருந்தாலும் ஏன் பேசுகிறாருன்னா, என்னடா கூடியே இருக்கிற இப்படிலாம் நடக்குது, ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்கிற, அப்படி என்ன தான் உனக்கு திமுக என்ன தான் பண்ணுச்சு, ஏன் இப்படி எங்களை போய் அடமானம் வைக்கிற, ஏன் வந்து திமுகவை காப்பாற்றுவதற்கு எத்தனை பறையர்களை வேணுமாலும் பலி கொடுக்கணும், ஏன்னா பேசுகிற, இன்னும் நீ பலி கேட்குறியா, நாங்கள் தரோம் எங்கள் உயிரை, என்னத்துக்கு நான் போய் ஸ்டாலின் அவருக்கு போய் நாங்கள் பலி கொடுக்கணும், என்னண்ணா இது வந்து திராவிடத்தை அழித்து விட்டால் எல்லாம் நடந்துடும் நீங்கள் நினைக்கிறாங்க, திமுகவை அழித்து விட்டால் திராவிடத்தை அழித்து விடலாம்னு நினைக்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோம், ஏன்னா அப்படி சொல்கிற, எல்லா விஷயங்களிலும் கண்டுக்காமே இருக்கிறேன், என்னன்னா நல்லா இருக்குதாண்ணா அவனுக்கு அப்படின்னு ஒரு நெருக்கடியை அவர் சந்திக்கிறார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் யாரும் போன போட்டு என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. திமுக கட்சிக்காரரே இருந்தாலும் சரி, மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி. ஆனால் திருமாவளவன்கிட்ட அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஃபோன் இருக்கிறதா ஒரு ஃபோனே அட்டன் பண்ணுறது இல்லையா, அவன் கண்ணாமனா என்ன அது என்ன நினச்சினுங்கிற போகிற வர இயல்பாக அப்படி தான் எங்கள் ஜனங்கள் இருப்பாங்க. போய் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போனான்னு வச்சுங்க, என்ன வந்து 10 நிமிஷம் ஆகுது, எங்கே இன்னும் என்ன பண்ணுறாரு உள்ள, இன்னும் இவ்வளோ நேரம் யாரோட பேசினுக்கிறாரு அப்படின்பான். ஏதாவது ஒரு ஒரு இப்படியே சொல்ல வெளிப்பட ஒரு பெண்கள் யாரோ வந்தாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வந்தான்னு வச்சுங்க, என்ன பொம்பளைனா அவ்வளோன்னு பேசின்னு இருப்பாரா, நாங்களாம் ஆளா தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதே ஒரு கட்சிக்காரன் வீட்டில் போய் சும்மா ஒரு வட்ட செயலாளர் வீட்டுக்கு போட்டு மச்சார், இப்படியே உட்காந்துருப்பான், அவனா அந்த ஆளாக பார்த்து இப்படி திரும்பி இப்படி கை காட்டு வாயானா தான் திடீர்னு ஓடி போய் நிற்பான். இதுதான் இயல்பு. எஸ்சி தலைவர்களுக்கும் மற்ற கட்சியில் உள்ள பொறுப்பாளருக்கும் இதான் வித்தியாசம். அப்படி இருக்கிற போது நெருக்கடிகள் நேரடியாக அவருக்கு போகும், பேசுவான். சும்மா வந்து ஒரு மாலை போடுறவங்க கூட என்னன்னா அவனுமே கண்டுக்க மாட்டேறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போது இந்த நெருக்கடியிலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இல்லை நானும் திமுகவை கேள்வி கண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று நிறுவனன்றதுக்காக அடிக்கடி சில விஷயங்களை பேசுகிறாருல்ல, அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி நீ போய் பார்த்துருவோம், நாங்கள் போனோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும், என்னுடைய தூதுவரா என்னுடைய ஏஜென்ட்டா நீங்க போய் பாருங்கன்னு கூட அவர் அமைச்சிருக்கலாம். அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே சார். இல்ல ராமதாஸ் ஐயா தான் ரொம்ப ஆசைப்படுறாரு அவங்க திமுக கூட்டணியில் வர்றதுக்கு. யார் சார் சொன்னா? அவரே சொல்றாரு. அதாவது எனக்கு அவமானமா இருக்குது, 10.5% யாருக்கிட்ட வந்து யாரு கேட்கறது, எனக்கு அவமானமாகுதுன்னு 3-4 தடவை அந்த வார்த்தையை சொன்னார். அப்பேற்பட்ட மனுஷன் இன்றைக்கு வந்து சார், இன்றைக்கு தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழராக பிறந்ததில் முதல் தகுதி அவருக்கு தான் சார். யார் வேணாலும் நாங்கள் அடுத்த முதல்வர், நான் வருங்கால முதல்வர், 26 நான் தான் தேர்தலில் நிற்கலாம் கூட நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்றவங்க கூட்டத்தின் மத்தியில் உண்மையிலேயே ஒரு தகுதி உள்ள நபர்னா அது மருத்துவர் தான். அந்த எண்ணத்துல தான் அவர் சொல்றாரு, யாருக்கிட்ட போய் கேட்கறது, ஒரு 10,000 பேர் இருப்பீங்களா, அதையும் சொன்னார் நினைக்கிறேன், 10,000 பேர் இருப்பீங்களா, நான் வந்து கேட்கணுமா அப்படின்னு சொன்னவர் சீட்டுக்காக போய் நிற்பார் நீங்க நினைக்கிறீங்க? கடந்த காலத்துல அவருடைய கொள்கை மாறுதல்களை எல்லாம் பார்த்து தானே இருக்கும் எல்லாரும். சார், ஒரு முறை அவர் சொன்னாரு, தமிழகத்துல 2 கட்சி, இதுக்கு மாற்றம் ஒன்று வரணும், ஆனா மாற்றம் வராதவரை, அந்த நிலைக்கு வராதவரை இந்த பக்கம் நின்னோம்னா கலைஞர் மாதிரி தமிழ்ல பேசுறதுக்கு யாரையா, முத்தமிழ் அறிஞர் அவர் அப்படின்னு சொல்லணும். சொல்லி நம்ம சமூகத்துக்கு ஏதாவது இந்த ஆட்சியில் வாங்கி தர முடியுமான்னு பார்க்கணும். அந்த பக்கம் நிற்கிறோம். ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ளவங்க யாரும் இல்லை. 5-6 மொழிகளை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறவங்க, நல்ல நிர்வாக திறமைன்னு அந்த அம்மா கிட்ட சொல்லி நம்ம சமூகத்துக்கு, எங்கள் சமூகத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இதை விட வெளிப்படையாக அரசியலை பேசிய ஒரு நபரை நீங்கள் காட்டுங்க. அப்போ அதோட நோக்கம் என்ன? வேற வழி இல்லை, இவங்க தான் நம்ம இன்னொரு மாற்று சக்தியாக வர வரை அதிகாரத்திலிருந்து இவங்ககிட்ட ஏதாவது வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கணும். எதிர்ப்பு அரசியல் இல்லை. எதிர்ப்பு அரசியல் பண்ணி என்ன பண்ண போறோம்? யாருக்கு பலன்? அதில் நான் வந்து இப்போ இப்படி பேசுவோம், மருத்துவர் பொதுவான தலைவர்ன்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சமூகத்துக்குமான கட்சின்றாங்க. ஆனால் ஆக்சுவல் உண்மைன்னா அது வன்னியர் சமூகத்துக்கான, பெரும்பான்மை வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் பெற்ற கட்சி.
நீ சும்மா ஏற்றுக்கினே இருந்து நான் இவன் கஞ்சி குடிச்சினே இருக்கிறான், கோமணம் கட்டினே இருக்கிறான், நீ பான்னு வரவெல்லாம் ஏற்றுக்கினே அப்படின்னா மருத்துவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருத்துவர் சாப்பாட்டுக்கு போய் அங்கே நிற்க போகிறாரா? இல்லை கார் பழசாகி போச்சு, ஒரு புது கார் வாங்கணும், யாரும் வாங்கி தருவா தெரியல அப்படின்ற நிலைமை அவருக்கு. அப்படி இல்லைல்ல, எந்த சிக்கலும் அவருக்கு ஐயாவுக்கு இல்லைல்ல. ஏன் அவர் இறங்கி போகிறாரு? அவருக்கா? நம்ம ஜனங்க நம்மளை நம்பி நிற்கிறாங்க, ஏதாவது அவங்களுக்கு செய்யணும். உதாரணத்துக்கு கருணாநிதியோடு உறவு வைக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடு போராட்டம் வன்முறையாக மாறிச்சு, எங்கள் ஆளுங்களாம் சமூக விரோதிகள்னு சொல்லிட்டு ஒரு 21 பேரை இந்த கவர்மெண்ட் சுட்டு கொண்டுடுச்சு. நம்ம அந்த போராட்டத்துக்குள்ளே போகலை, அது எப்படி நடந்ததுன்னு நடந்தது. கருணாநிதி அவர்களும் உறவு வைக்கிறார். இங்கே பாரு, உங்களோட சேர்ந்து நிற்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நடப்பு கவர்மெண்ட் தான் எங்களை சுட்டுக்குது, சேர்ந்து நிற்கிறோம், ஜெயிச்சோம்னா இந்த சுட்டு கொல்லப்பட்டவர்களை சமூக நீதி போராளிகள்னு அறிவிக்கணும், ஒரு 3 லட்ச ரூபா பணம் தரணும், பென்ஷன் தரணும், ஓகேவா டீல்? ஓகேன்றாங்க. கருணாநிதி ஜெயிக்கிறார். அறிவிப்பு வந்தா இல்லையா? நீங்கள் வேற எந்த சமூகத்தில், ஈவன் தோ எங்கள் சமூகத்தில் கூட திருமாவளவன் சிலப்போ அவர் கூட்டணி வைக்கிற கட்சி ஜெயிக்குது. நான் கூட்டணிக்கு முன்னால் நான் உங்களோட கூட்டணி அமைப்பதற்கு நான் இந்த டிமாண்டை கேட்டேன், ஆட்சி வந்தது, இந்த டிமாண்ட் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று சொல்லுங்க சார், ஒன்று. சரி, ஒன்றுமே வேணாம், ஏங்க கொஞ்சம் பெரிய கேஸ்லாம் விட்டுருங்க, இந்த சின்ன சின்ன வழக்கு அது இதுன்னு இருக்குங்களே, எங்கள் பசங்க படிக்க முடியாமல் இருக்கிறான், வேலை கிளிக்கு போக முடியாமல் இருக்கிறான், அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு என்னைக்காவது ஒரு டைப் வச்சுருப்பாரா? சொல்லுங்கள் சார். என்எஸ்ஏ குண்டாஸ் எல்லாம் மூர்த்தி என்ன ஒரு பேரணி வச்சு ஒரே நாளில் அரசு திரும்ப பெற வச்சார் சார். சும்மா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போக பண்ணிட்டாங்க. இப்படி சொல்லுங்க. அப்போ ஒரு சமூகத்தை நேசிக்கிறவர் எப்படி ஒன்னாலும் இருப்பார். நாளைக்கு திமுக கூட வருவா, சரி பெட்டரா கூட நினைக்கலாம், சரி நமக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கு, சரி பார்ப்போம், இவங்க செஞ்சு தரேன்றாங்க, இல்லை அந்த சைடு செஞ்சு தரேன்றாங்க. எதா இருந்தாலும் நோக்கம் மக்களுக்கான நோக்கம் தானே. அப்பயும் அதில் போய் நீங்கள் முட்டி நிற்கிறீங்க. அவர் என்னைக்காவது எங்கேயாவது பா இந்த கூட்டணிக்கு போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, காரை அந்த பக்கம் விடு இந்த பக்கம் விடுன்னு என்னைக்காவது இருக்கா? யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லா காரும் தைலாபுரத்தை நோக்கி தானே போகுது. வெளியில் ஏஞ்சிங்கன்னா எங்கேயாவது ஐயா காத்திருந்தாருன்னு எதனா இருக்கா? அப்போ அவரோட நோக்கத்தில் நாம் அரசியல் இப்படி தான் இருக்கும். நோக்கம் புனிதமான இருக்கிற போது வழிமுறை ஏதோ ஒன்று, எதையாவது வச்சு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்வோம். கன்சிராம் சொன்ன மாதிரி எதனையும் பயன்படுத்துவோம்னாரு. நான் எதுக்கும் பயன்படுத்த மாட்டேன். திருமாவளவன் மாதிரி திமுகவுக்காக நான் பயன்பட மாட்டேன். நான் திமுகவை பயன்படுத்திக் கொள்வேன் திருமாவளவன் சொல்லட்டும். இல்லை நான் பயன்படுத்தி என்னென்ன விஷயங்களை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னோம்னா ஃபைன். யார் அவருக்கு என்ன சொல்ல போகிறோம்? ஏன்னா நீ 24 மணி நேரம் அண்ணா அறிவாலயத்தில் கூட இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நீ என்னைக்கெல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு போறியோ அன்றைக்கி ஏதாவது சமூகத்துக்கான ஒரு அறிவிப்பு நல்லது வருதுண்ணே, நீ அங்கேயே இருண்ணே அப்படி கூட சொல்வதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு போது தான் எதிர் விமர்சனங்களே வருது. அதால் மருத்துவர் எது செஞ்சாலும் அதில் அந்த சமூகத்துக்கான நலன் இருக்கும். இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய வழக்கு காவல்துறை கைது செய்ய தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம். என்ன ப்ராசஸ் அதுக்கு அடுத்த கட்டம்? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அரசு சார்பாக யாரும் ஆஜராகலை. நீ போய் அங்கே போய் இங்கே நீட்டினீங்கல்ல, இல்லை அவர் கைது பண்ணி ஆகணும், அந்த அத்தாட்சியெல்லாம் இருக்குது, அப்படிக்கிட்டு இப்படிங்களா, அந்த மாதிரி எதிர்பார்த்து போய் அங்கே வச்சிருக்கலாம்ல, யாருமே வைக்கலை. அப்படிங்கிற போது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பதை கோர்ட்டு நினைக்குது. அதாவது சார், பேசிக்காக இதில் நடந்த தப்புன்னு தெரியுங்களா? ஒரு சம்மன் கொடுத்தா வந்திருக்கு போகிறார், சம்மனே தரலை. திடீர்னு இப்போ ஒரு 200-300 போலீஸ் போய் நின்னா என்னவோ ஏதோன்னு எல்லாரும் கொஞ்சம் சட்ட பாதுகாப்பை வேண்டி கொஞ்சம் தள்ளி இருக்க தான் செய்வாங்க. இல்லை வாங்க 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 300 போலீஸோடு சேர்ந்து இவ்வளோ கும்பலாக போனால் பெருமை தானே அப்படின்னு யாராவது செய்வாங்களா? அவர்கள் நின்று இதில் பின்னால் என்ன இருக்கிறது, ஏதாவது சதி கிதி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. இல்லை வாங்க அப்படியே பேசினே போலீஸ் ஸ்டேஷனில் போய் யோசித்துக்கலாம், அப்படியே முடிவு பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிலீஃப் வாங்கி வந்திருக்கார். சப்போஸ் இந்த வழக்கில் நீங்கள் கைது செய்ய முற்பட்டால் ஒரு 25,000 ரூபாய் ஓன் பெயிலில் அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு
சொல்லிட்டாங்க. இப்போ கூடவே இருந்து இந்த கிரைமில் வந்து இவங்களும் இருந்த மாதிரி பல பேர் வந்து தமிழ்நாட்டில் பேசலாம். ஒருத்தன் கூட ஒரு எம்எல்ஏ ஒரு சம்மன் கொடுத்தா வரப்போறாரு அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லலையே. இப்போ நேரடியாக இன்னமும் ஜெகன்மூர்த்தி எதுவுமே ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. ஐயோ அதுக்கு போய் எவனா சம்மன் கொடுப்பானா? பிடிக்க தான் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பேசினானோ. இப்போ இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே கப்சிப்புன்னு பார்ப்போம் இது விசாரணை எப்படி போகுதுன்னு பார்ப்போம்னு இன்னைக்கு லத்தாஜிக்கா ஒதுங்கினாங்க. இப்போ இந்த ஜெகனன் விவகாரத்தில் பொதுவாக தமிழகத்தில் வந்து இந்த அம்பேத்கர் இயக்க தலைவர்களுக்கு ஒரு இன்செக்யூர் நிலைமை அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையிலிருந்து இருக்குது. வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே போலீஸ் த்ரெட்டன் இருக்குன்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு சரி சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? சொல்லிட்டு பாதுகாக்க வேண்டியது ஒரு விஷயம் இல்லை. நேற்று எங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. நாங்கள் திட்டக்குடியில் இந்த மாவட்ட மாநாடு போடுறதுக்கான ஆயத்த வேலை செஞ்சோம். விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு போய் அப்ஜெக்ஷன் தராங்க. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து கூட்டம் நடத்தினா கலவரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதால் மூர்த்தியை இங்கே நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஒரு மனு கூட. ஏன்னா இவங்களும் ஆளுங்கட்சி தானே. இல்லை ஒரு கால் போலீஸை இப்படி எழுதி கொடுங்கப்பான்னு சொல்லிச்சான்னு தெரில. கொடுத்துட்டு இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதால் உங்களுக்கு வந்து அனுமதி தர முடியாது, கூட்டம் நடந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதாவது உங்களை டினை பண்ணுறேன்ட்டாங்க. நேற்று நீதிபதி தெளிவாக சொல்கிறார், ஒருத்தனை கொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது, உனக்கு யாராவது சாப்பாட்டில் விஷம் வச்சுருவாங்க, அதெல்லாம் நீ சாப்பிடாதன்னு அவனை போய் சொல்ல முடியாது. யார் அந்த வேலை செய்வாங்களோ அதை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸோட வேலை. ஒருத்தர் பேசினா பிரச்சனை வரும்னா அம்மா இப்படிலாம் நடந்துங்கன்னு நீ சொல்லு, அது மீறி பேசினா நீ வழக்கு போடு. ஒருத்தர் வெளியில் வந்தாலே பிரச்சனை வரும்ன்றதுக்காக அவர் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைப்பதற்கு என்னது இதுதான் சட்டம் ஒழுங்கை வந்து மெயின்டைன் பண்ணுற அழகா அப்படின்னு நேற்று பல கண்டனங்களை தெரிவித்து, நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துங்க, திரும்ப ஒரு பர்மிஷன் எழுதி கொடுங்க, அவங்களுக்கு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நேற்று நீதிமன்றத்தில் எங்களுக்கு உத்தரவு போட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது இதெல்லாம் பேசிக். ஒருத்தனை போய் நம்ம ஒரு விசாரணைக்கு கூப்பிடுறது, ஒரு சம்மன் கொடுத்தோம்னா வரப்போறாரு, உனக்கு ஆதாரம் இருந்தால் அப்போ கைது பண்ண, அப்படியே சம்மன் விசாரணைக்கு வந்தார், என்னென்ன விஷயங்கள் அவர் ஒப்புக்கினார்னு கூட நீ சொல்ல, அவர் ஒத்துக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து 9 மணி நேர விசாரணையில் மழுப்பலாக பதில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பல நீதிமன்ற தீர்ப்புகளில், போலீஸுக்கு ஒத்துழைப்பு தரலன்னா என்ன அர்த்தம்? அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவரே சாட்சியா? அப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடத்துனீங்களாம்மா? அப்படியா? ஆமாங்க சாமி. இதுதானே நீ ஒத்துழைப்புன்னு சொல்கிற? அது எப்படி அந்த வழக்குக்கு அவர் மீது சாட்டப்பட்ட குற்றத்திற்கு அவரே சாட்சியாக மாறுவார்? போலீஸ் விசாரணையில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. இன்னொன்று சொல்கிறாங்க, கோ அக்யூஸ்னு இருப்பாங்க இல்லையா, மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவரை பற்றி சொல்லாமல் இருப்பது கூட உனக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ன கேட்க கம்முனேங்கிற? எத்தனை பேர் வந்தாங்க, யார் என்னான்னு கேட்டால் கூட அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படின்ற போது அவர் வந்து சரியாக பதில் சொல்லலை. நீ எவிடன்ஸை கிரியேட் பண்ணு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்கான ஆதாரங்கள் பல இடங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அவரை அக்யூஸ் பண்ணு, அவரே தான் சொல்லணும்னு என்ன இருக்குது? அப்படின்லாம் இன்றைக்கி பல விஷயங்கள் இந்த வழக்கில் நடந்து இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற இந்த அம்பேத்கர் இயக்க தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு அசாதாரண சூழல் இங்கே நிலவுதுன்றதுல நேற்று சர்வதேச தமிழர் உரிமைகள் மீட்பு இயக்கம் சார்பாக ஐநா மன்றத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கு. அதாவது தமிழகத்தில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை வந்து ஐநா மன்றம் அதை விசாரிக்கணும், தொடர்ந்து அந்த தலைவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், குறிப்பாக அரசியல் நடக்கிற சில விஷயங்களை அந்த மக்களுக்காக எடுத்து பேசுபவர்கள் அரசால் குறிவைக்கப்படுகிறார்கள்னு நேற்று ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. அநேகமாக அது நாளைக்கு, இன்றைக்கி வரதா இருந்து நாளைக்கு அது விசாரணைக்கு வருது. அப்போது சாதாரண மக்களுக்கு நாம் போய் கேட்குற தலைவர்களுக்கே இங்கே தலைவர்களும் சாதாரண மக்களாக அம்பேத்கர் இயக்க தலைவர்னா
நீயும் பறையன் தானே, பெருசா எம்எல்ஏன்னா ஒரு இயக்க தலைவர்னா ஏய் எல்லாம் ஒண்ணுதான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே தலைவர்கள் ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள். இது இது ஏன் தெரியுமா சார்? சாதாரண மக்கள் இருக்காங்க, வா அவர் எம்எல்ஏவுக்கே அப்படியாம்பா, ஏர்போர்ட் மூர்த்திக்கே அப்படியாம்பா அப்படின் போது சாதாரண மக்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை சொல்ல வெளியே வருவானா? எம்எல்ஏவே அந்த மாதிரி பண்றாங்களாம், தலைவர்களே அந்த மாதிரி பண்றாங்களாம், நமக்கு எதுக்கு வம்பு, விதியை நினைச்சு போவோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற 20% மக்களை அடக்குகிற, அவர்கள் வாயை முடக்குகிற வேலை சார் இது. பாருங்க, வேங்கவேலுக்கு அடுத்தது இன்னைக்கு ஒரு ஊர்ல டேங்கில் போய் அதே மாதிரி நடந்திருக்கு, அதுவும் எஸ்சி ஊர்ல. இதெல்லாம் எதுக்கு? ஒட்டுமொத்தமா இந்த சமூக மக்கள் ஏஞ்சி அவனும் கேட்டுறக்கூடாது. ஓட்டா, தேர்தல் டைமா, என்ன வேணும், 200 500 வாங்கிட்டு ஓட்டை போட்டு போ. சமத்துவம், சகோதரத்துவம், சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் அப்படிலாம் கேட்டுக்கிட்டுலாம் இங்கே வந்துடக்கூடாது. அப்படின்றத நிறுவுவதற்கு இந்த மாதிரியான தலைவர்கள் மீது இந்த அரசு இந்த பார்வையை வைத்திருக்கிறது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.